அவர் பேசுறது யாரும் எதுவும் கேட்கவே இல்லை. அங்க எல்லாம் பார்த்துருந்தவங்களாம் வந்து த்ரிஷா கொண்டையும் மண்டையும் பார்த்துருந்தாங்க. உங்களுக்கு கூச்சம் இல்லாம இருக்கலாம், மக்களுக்கு கூச்சமா இருக்குல்ல. நீங்க மக்களை மதிக்கிறீங்களா இல்லையா? ஓ, மானம் உள்ளவங்க மன்னிப்பு கிடதும் வந்து பாத்தீங்கன்னா அது ஆச்சரியமா பார்க்கலாம். மன்னிப்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடவை யூஸ் பண்ணனா அவனுக்கு மானம் இல்லைன்னு அர்த்தம். சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா பர்ன் கிறிஸ்டின் அப்படின்லாம் சொல்லி ஒரே இதுவானதுனால அங்க டெல்லி வரைக்கும் வந்து தகவல் போயிருக்கலாம். இது ஆதவர்ஜுனாவுடைய ஏற்பாடா இருக்கலாம். ஃபுல்லா த்ரிஷாவை ஃபோக்கஸ் பண்ணுங்க. விஜய் தாக்கு, விஜய் சூளுரை, விஜய் சவால், இப்படிதானே வந்துருக்கணும் செய்தி. ஆனா அப்படி வரலையே. நல்ல வேலை அவருக்கு மாமனாரை கேளுங்கன்னாரு, பக்கத்துல உங்க மாமியாரை கேளுங்கன்னா நிலைமை என்ன இருக்கும்? அதிகாரம் யாரும் கொடுக்கல, அவங்க கொடுத்து அந்த 300 கோடி பேச வைக்குது. இன்னொரு சைடு எல்லாரும் குழப்பத்துல இருக்காங்க. அவங்க டிவோர்ஸ வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்படி இல்ல, இது வந்து என்னன்னா மக்கள் எல்லாரோடய ஒரு பார்வை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதா வந்து டிவோர்ஸ் வந்து விட்ரா பண்ணதுனால அப்ப குடும்பத்தோட எல்லாம் இணைஞ்சிட்டாங்கன்ற அந்த மாதிரியான ஒரு பார்வை இருந்தது. ஏற்கனவே இருந்த ஆட்சிகளே பரவாயில்லன்ற நிலைமைக்கு தள்ளிடுவாங்களோன்ற அந்த ஒரு பதற்றம் இருக்கு. அவங்களே பரவாயில்ல, பெரும் தொகையை வாங்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி வந்து அவங்களுக்கு சீட்டே கொடுத்தாங்கன்னு போது. சார், இண்டிபெண்டன்ஸ் டேல கூட த்ரிஷா அவர்களையும் அவங்க அம்மாவையும் ஃபர்ஸ்ட் ரோலயே உட்கார வச்சிருந்தாங்க. நெட்டிசன்ஸ்லாம் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க மனைவிக்கு கிடைக்காத ஒரு இடம் அவங்க மகனுக்கும் கிடைக்காத ஒரு இடம் த்ரிஷாக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, இது பேசுறதே முதல்ல அசிங்கம் தான். ஆனா வேற வழி இல்லாம நம்ம தவிர்க்க முடியாம இதை வந்து பேசுறோம். ஆனா அதுக்கு காரணம் வந்து பேச வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? என்ன கேட்டா வந்து அவங்கள முதல் வருஷம் உட்காரட்டும், 2வது வருஷம் உட்காரட்டும், இல்ல கடைசி வருஷம் உட்காரட்டும். ஆனால் நம்ம அந்த உட்கார்ந்தோட இந்த ஊடகங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்கள வர்ணிக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. த்ரிஷா வந்து மஞ்சள் கலர் புடவை கட்டு வந்தாங்க, கொண்டை போட்டு வந்தாங்க, பூ வச்சுட்டு வந்தாங்க. இந்த ஊடகங்கள் வந்து படுமோசமா வந்து விமர்சனங்களை எதிர்நோக்கிறாங்க. அந்த இதுல தான் அந்த கேர்லயே தான் வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் முதலமைச்சரும். ஏன்னா 2 நாளா வந்து இணையத்துல போட்டு இந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆகுன்றது எதிர்பார்க்கல. பேக் ஃபயர் ஆயிடுச்சு ஃபுல்லாவே. ஒரு மக்கள் ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னு யார் சொன்னது? சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு வந்து இணையத்துல பயணிக்கிறீங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சியோ அல்லது மற்ற கட்சிகள் கூட வந்து அந்த வேலையை செய்யல. ஆளுங்கட்சி தரப்புல இருக்கிற விஜய் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் தான் பெரும்பாலும் வந்து விமர்சனமே பண்ணது. என்ன விஜய் மீதான அந்த கரிசனம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருத்தத்தை தெரிவிச்சாங்க. ஏன் உங்களுக்கு வாக்களிச்சோன்னு நாங்க நினைக்கிறோம், இனிமேல் நாங்க வாக்களிக்க மாட்டோம், இப்படியான வந்து வார்த்தை பதிவுகள் இருந்துச்சு. ஆனா அதே த்ரிஷா வந்து பாத்தீங்கன்னா கடுமையா தான் வந்து அவங்களுடைய அந்த மேனரிசம், அப்புறம் இந்த வித்தியாசமான அந்த சல்யூட், உலகத்திலே யாரும் இன்னும் இப்படி அடிச்சதுல சல்யூட், அப்படி அடிச்சு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல கேலி பொருளாச்சு. இன்னொரு சைடு எல்லாரும் குழப்பத்துல இருக்காங்க. அவங்க டிவோர்ஸ வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்படி இல்ல, இது வந்து என்னன்னா மக்கள் எல்லாரோடய ஒரு பார்வை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதா வந்து டிவோர்ஸ் வந்து விட்ரா பண்ணதுனால அப்ப குடும்பத்தோட எல்லாம் இணைஞ்சிட்டாங்கன்ற அந்த மாதிரியான ஒரு பார்வை இருந்தது. அப்போ ஒருவேளை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க வரலாம் அல்லது வராம போகலாம். அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படியும் குடும்பங்கள் வந்து இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த நிகழ்வு இருக்கு, சிக்மா படம் ரிலீஸ் ஆகுது, அந்த மாதிரி ஒன்னா ஆயிடுவாங்க. ஸோ இந்த விவாகரத்து வழக்கை வாபஸ் வாங்கினது காரணமே வந்து குடும்பங்கள் இணைஞ்சது தான் காரணம். பரவலா பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு மறுபடியும் கொண்டு வந்துட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா வந்து அதுவும் இண்டிபெண்டன்ஸ் டேல அதுவும் முன் வரிசையில வந்து உட்கார வைக்கிறீங்க, குடும்பத்தோட உட்கார வைக்கிறீங்கன்னா யாருமே அதை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ இது எனக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஏற்கனவே இருந்த ஆட்சிகளே பரவாயில்லன்ற நிலைமைக்கு தள்ளிடுவாங்களோன்ற அந்த ஒரு பதற்றம் இருக்கு. அவங்களே பரவாயில்ல, அவங்க தான் ஊழல் பண்ணாங்கன்னு தூக்கி வந்து மாத்தினது. மக்கள் அப்படிதான் நம்பிக்கை வச்சாங்க. அதுதான் நான் மீண்டும் சொல்றேன், மக்கள் நம்பிக்கையை தோற்கும் போது யார் மீது நம்பிக்கை வச்சோமோ அந்த மனிதரும் தோற்பாங்க. ஸோ விஜயும் தோற்பார். சார், ஆதவர்ஜுனா வந்து இண்டிபெண்டன்ஸ் டேல அதே மாதிரி லீமா ரோஸை வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாங்க. அவங்க மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதிமுக 2ஆ பிரிஞ்சதுக்கு காரணமே லீமா ரோஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லம்மா, இங்க பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உறவு முறை இருக்கு. பிரச்சனை என்னன்னு நான் சொல்ற மாதிரி ஒரு குடும்பத்துல ஒரு சிக்கல் இருக்குல்ல. இப்போ லீமா ரோஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா உள்ளபடியே நீங்க வந்து எம்எல்ஏக்கள் அத்தனை பேருக்கும் கூட பார்த்தீங்கன்னா அழைப்பு கொடுத்துருக்கலாம். சிலர் வந்திருக்கலாம், சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வராம தவிர்த்து இருக்கலாம். இப்போ அது இதுலயே கூட இப்போ வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கறதெல்லாம் கிடையாது. இந்த புரோட்டோகால்ல சிலது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஸ்கஷன் பவர் தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆதவர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து
அவங்களுடைய துணையாரோட வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது யாருன்றது நமக்கு தெரியாது. ஒரு பக்கம் மாமியாரோட கூட வந்து அவருக்கு உறவு முறை இருக்கலாம், மனைவி மாமியார்கிட்ட பேசுவாங்க, ஆனால் மாமனார்கிட்ட பேச மாட்டோம், மச்சாங்கிட்ட பேச மாட்டோம் இருக்கலாம். ஆக மொத்தம் எல்லாம் ஒரே குடும்பம் தான், லாட்ரி குடும்பம் தான் அப்படிங்கிற சொல்றது. அதனால வந்து மாமியாரை வர வச்சிருக்கலாம். சார் மார்ட்டின் குடும்பம் தான் வந்து அதிமுகவே உடைச்சது, ரீமா ரோஸ் தான் முக்கிய காரணம்ன்றாங்க. அது காரணமே என்ன கேட்டீங்கன்னா, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது குறிப்பா வந்து ஒரு சொல்றாங்கல்ல, ஒரு பெரும் தொகையை வாங்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி வந்து அவங்களுக்கு சீட்டே கொடுத்தாங்கன்னு போது. ரெண்டாவது வந்து கேட்டீங்கன்னா வந்து இந்த யார் ஆட்சி அமைக்கிறதுன்றது பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு அதிகாரப்பூர்வமா சொன்னது யாருன்னா லீமா ரோஸ் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க. யார் அவங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தாங்க? அதிகாரம் யாரும் கொடுக்கல. அவங்க கொடுத்த அந்த 300 கோடி பேச வைக்குது. 300 கோடி கொடுத்துருக்காங்கல்ல. இப்ப கூட சட்டமன்றத்துல நீ இவ்வளவு காசு கொடுத்த, நீ எதுக்கு கொடுத்த? இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜனா செய்தது வந்து ரொம்ப தப்பு. அது காரணம் என்னன்னா, அங்க மாமியார்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறது தெரியாம பேசினார் அவர். உள்ளபடியே வந்து பாத்தீங்கன்னா 900 கோடி எடுத்து பேசும்போது அங்க வந்து இவர் அதை சொல்றாரு. அதுக்கு பதில் அவர் என்ன சொல்றாரு கேட்டா, உங்க மாமனார் கேளுங்கன்னு சொல்லும் போது இவரை யூகிக்கணும்ல. இவங்க தாவேக தரப்புல என்ன பிரச்சனைனா யூகிக்கிறதே கிடையாது. இதை நம்ம சொன்னோம்னா ரிப்ளை எப்படி வரும்ன்றதுலாம் யோசிக்கிறது. நல்ல வேலை அவருக்கு மாமனார் கேளுங்கன்னாரு, பக்கத்துல உங்க மாமியார் கேளுங்கன்னா நிலைமை என்ன இருக்கும்? நல்ல ஏங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல உங்க மாமியார் உட்காந்துருக்காங்க, கேளுங்க எதுக்கு கொடுத்தாங்கன்னு கேளுங்க அவர் உங்க அப்பா கிட்ட போய் கேளுன்னு சொன்னாங்க. அது அப்புறம் இதெல்லாம் வந்து இதுதான் ஆதவர்ஜனா பேச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அறவே கடத்தனமானது. கொஞ்சம் பக்குவம் அடையணும். என்ன கேட்டா அந்தந்த அமைச்சர்களை பேச விட்டாலே வந்து பாத்தீங்கன்னா அவை வந்து அமைதியா போகணும்னு நினைக்கிறேன். இவங்க தன்னை ஆளுமைப்படுத்திக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க இன்னொன்னும் சைலண்டா பண்றாரு ஆதவர்ஜனா. அது நிறைய பேருக்கு தெரியல. அது காலம் உணர்த்தும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க முதலமைச்சரே இங்க டம்மி நான் தான் அப்படின்ற ஒரு சீன் ஓடிட்டு இருக்குது. அது இன்னும் அவங்க உணரல, வெளிப்படையா தெரியல. அது போக மக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்பவே பேச ஆரம்பிச்சு அதுதான் நான் சொல்றேன். அப்போ இப்ப புரியுதுங்களா? ஆனா வந்து பேசும் பக்கம் பக்கமா சினிமால வசனம் பேசிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 வரி பேசுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பேச விடுறீங்க. அவரு என்னமோ தமிழ் புலவர் மாதிரி. யாரு? ஆதவர்ஜனா. அவர் தமிழும் தகராறுதான் இருக்கு. சிக்கன் கட் பண்றதுக்கு இந்த மிஷின் கட் பண்ணி பாத்துருக்கீங்களா நீங்க? கோழி அனுப்புவாங்க, அப்படியே கட் பண்ணி அனுப்ப பாருங்க. தமிழ் அப்படிதான் வருது. ஆதவர்ஜனா கிட்ட இருந்து அபாயகரமா இருக்குது. இது தமிழ் எங்க என்ன தகராறு ஆகுமோ ராஜ்மோகன் பேசுறாரு. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசுறது கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நீங்க இலக்கியமா ரொம்ப உதாரணங்களை போட்டுலாம் பேச முடியாது. நீங்க இயல்பா பேசினா நிர்மல்குமார் மட்டும் தான் கரெக்டா பேசுறாரு. தமிழ சொல்றேன். தமிழ் பேசுறதுல கரெக்டா பேசுறதுன்னு கேட்டீங்கன்னா அவர் மட்டும்தான். ராஜ்மோகன் கேட்டீங்கன்னா 50 ரூபாய்க்கு பேசுங்கன்னு சொன்னா 5000 ரூபாய்க்கு பேசுவாரு. அவர்கிட்ட பெரும்புலவர் யார் பக்கத்துல? ருசியானது பெரும்புலவர். அவரு கேட்டா அதுக்கு வட்டார மொழி அந்த மொழி இந்த மொழி சமாளிச்சாங்க போன கூட்டத்தொடர்ல. வட்டார மொழி இல்ல, வட்டார மொழி. நான் அந்த தமிழ் பேசுறேன்னு சொல்ல மாட்டேன். நீங்க இயல்பு தமிழ்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க பேசினா இருக்குதுன்றதுக்கும் கிடக்குதுன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சாதாரணமா பேசுங்க, நடைமுறை தமிழே பேசுங்க, கஷ்டப்படாம பேசுங்க, தமிழை கஷ்டப்பட்டாலும் பேசுங்க, மக்கள் புரியுற மாதிரி பேசுங்க. அப்போ இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். சார் இந்த குற்றச்சாட்டே இருக்கு, சட்டமன்றத்துல மக்களுக்காக பேச மாட்டாங்க, யாரும் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. இல்ல, இது வந்து காலங்காலமா நடக்கிறதாமா. இந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஜெக்டும் வருவாங்க அப்பப்போ. இவங்க அப்படி கிடையாது. இன்னைக்கு பாருங்க, நான் உள்ள போயிட்டு என்ன பண்றேன் பாருங்க. நான் வந்து ஆமா இன்னைக்கு போயிட்டு பாருங்க, இன்னைக்கு வந்து உதயநிதியை நான் வந்து சம்பவம் பண்றேன் பாருங்க. இப்படிதானே பேச லாங்குவேஜ் அப்படிதானே. நாளைக்கு இன்னைக்கு ஏதாவது வாயை திரட்டும், நீங்க எதுவும் பேசாதீங்க, நான் பாத்துக்கிறேன். யாரு? ஆதவர்ஜனா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் பேசாதீங்க. விஜய் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மௌனம் காக்கிறது அல்லது பேச இயலாமைன்றத வந்து பாத்தீங்கன்னா வந்து வெளிப்படுத்துறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜனாவுக்கு ப்ளஸ் ஆகுது. இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து விஜய் அவர்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா ரெடியா இருக்கிறாரு ஆதவர்ஜனா, வந்து ரெடியா இருக்கிறாருன்னு சொல்ல வரேன் நான். எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு நேற்றுக்கு அந்த ஊடகம். நான் சொல்றது யூடியூப்ல நான் சொல்லல. யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க திடீர்னு வந்து விஜய் வந்து படிக்கிறது ஏதோ பிரச்சனை வருதுன்னு கேட்டா டேக் டைவர்ஷன், கேமரா வந்து பாத்தீங்கன்னா டேக் டைவர்ஷன், மக்கள் பக்கம் திரும்பிடும் கேமரா. ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய் பேசும்போது அவருக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அங்க டங் ஸ்லிப் ஆகலாம் அல்லது வந்து டெக்ஸ்ட் மிஸ்ஸிங் இருக்கலாம். உடனே அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்படி யோசிக்க முடியாது. அது வந்து அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. அதை அப்படி பார்க்கும்போது வந்து நான் இருக்கிறீங்கன்னா அந்த டைம் எடுக்கணும்ல. இப்ப டெக்ஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு, அவர் தேடிட்டு இருக்கிறாரு, அப்போ உடனே டேக் டைவர்ஷன். ஆனா அந்த டேக் டைவர்ஷன் ஏன் நேத்து நடக்கல? நேற்றுக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா விஜய் தானே போக்கஸ் பண்ணிருக்கணும். விஜய் வந்து கர்ஜனை, விஜய் தாக்கு, விஜய் சூளுரை, விஜய் சவால், இப்படிதானே வந்துருக்கணும் செய்தி. ஆனா அப்படி வரலையே. த்ரிஷா போக்கஸ் பண்ணி தான் த்ரிஷா போன் எடுத்து காதுல வச்சார், போனை இறக்கி வச்சார், குனிஞ்சி பார்த்தார், சல்யூட் அடிச்சார். யாரிடம் பேசியிருப்பாங்க? இப்படிதானே வந்து எஸ்ஏசி த்ரிஷா பக்கம் திரும்பாத எஸ்ஏசி நம்ம உடனே பாக்குறோம், அவர் திரும்பினாரா இல்லையான்னு. அவர் கண்ணாடியில இருந்து ஒரு திரும்பினாரா இல்லையான்னு. நம்ம அப்படியே நம்ம நிலைமை அப்படியே ஆயிடுச்சு. அப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு, இது ஆதவர்ஜனாவுடைய ஏற்பாடா இருக்கலாம். ஃபுல்லா த்ரிஷாவை போக்கஸ் பண்ணுங்க,
விஜயை தூக்கிட்டு ஆதம் அந்த பிளேஸ் அது இருக்கலாம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்படியான வந்து இப்படி நீங்க ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா இருக்கு சார். நீங்க நான் எனக்கு சந்தேகம் வருது. நமக்கு 6 அடி தாண்டி கொஞ்சம் இருக்கு, அனுபவமும் இருக்குனால எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஒருவேளை வந்து விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எதிரா இப்பவே வந்து ஆதவர்ஜுனா செயல்படுறோ டவுட். ஏன்னா நீங்க ஒரு அளவோடு காமிச்சீங்கன்னா பரவாயில்ல. ஒரு தடவை அந்த த்ரீஷாவும் வந்திருந்தாருன்னா செய்தி அவ்வளவுதான். த்ரீஷா வந்திருந்தார் முதல் வரிசையில உட்கார்ந்தார், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிச்சு. ஆனா நீங்க வந்து விஜயை காட்டின நேரம் அதிகமா, த்ரிஷாவை காட்டின நேரம் அதிகமா, நீங்க வேணா எடுத்து பாத்துங்க. எந்த ஊடகம் வேணாலும் எடுத்து பாருங்க, எந்த ஊடகம் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணி நீங்களே பாருங்க. விஜய் பேசுறதை விட த்ரிஷா தான் வந்து திரும்பி பார்த்த பக்கம் ஃபுல்லா த்ரிஷா தான். அப்ப இது வந்து புரியுது உங்களுக்கு. அப்ப ஏதோ ஒரு இதுக்கு வேலை நடந்திருக்கு. கண்டிப்பா இதை வந்து விஜய் செஞ்சிருக்க மாட்டாரு. தன்னை வந்து காட்டாதீங்க, த்ரிஷாவை காட்டுங்கன்னா சொல்ல முடியும் அவரு. இப்ப இது வேற ஏதோ ஒரு வேலை நடக்குது அங்க. அது காலப்போக இனிமேதான் தெரியும். புகழ்ந்தா தானே சார் அவரும் நிக்க முடியும். தெரியல, அது என்னன்னு தெரியல. ஆனா வந்து ஏதோ ஒண்ணு நடக்குது. அது எதனால, என்ன ஏது, ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணாங்களா ஒரு வேலை. ஏன்னா வந்து இவங்க சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா பர்ன் கிறிஸ்டின் அப்படின்லாம் சொல்லி ஒரே இதுவானதுனால அங்க டெல்லி வரைக்கும் வந்து தகவல் போயிருக்கலாம். சட்டசபைக்குள்ளேயே இப்படி பண்றாங்க, எல்லாம் வந்து பர்ன் கிறிஸ்டின் சொல்லி பேசுறாங்கன்னு அப்படி போயிருக்கலாம். ஒருவேளை அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து த்ரிஷாவை ஃபோக்கஸ் பண்ணாங்களான்னு தெரியல ஒரு வேலை. அதே மாதிரி தன்னார்வத்தோட வந்து பாத்தீங்கன்னா வந்து தாவேகா தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் வந்து பேசுறது அது அப்பாவித்தனமானது. ஏன்னா அவங்க நேசித்தது வந்து முழுக்க முழுக்க வந்து சங்கீதாவும் சங்கீதா பிள்ளைகள் இவங்கள தான் வந்து த்ரிஷா மீதான வெறுப்பை வந்து உமிழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் ஊடகங்கள் வந்து மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்து ஏன் வந்து த்ரிஷாவுக்கு இவ்வளவு வந்து ப்ரமோட் பண்ணாங்க, இவ்வளவு ஹைலைட் பண்ணாங்க, அதுதான் கேள்வி. விஜய்க்கு எதிரான சதி இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். மக்கள் கிட்ட இப்ப எல்லாரும் பெரும்பாலுமா பேசுறது என்னன்னா இபி பிரச்சனை தான். கரண்ட் பில் எக்ஸ்ட்ராவா வருது. எப்பயுமே வந்து 3000 ரூபாய் வந்துச்சுன்னா டபுள் ட்ரிபிள் மடங்கா 12,000 ரூபாய் 30,000 ரூபாய்லாம் வருது அப்படின்ற மாதிரி இருக்கு. எதுக்காக இது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நானே எனக்கே கூட நான் யோசிக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா 1200 ரூபாய் இந்த மாசம் கூட வந்திருக்கா. அப்போ வந்து நம்ம போன மாசம் என்ன பார்த்தீங்கன்னா, போன மாசம் 800 ரூபாய் வித்தியாசம். இந்த மாசத்துக்கும் போன வருஷம் எவ்வளவு 800 ரூபாய் வித்தியாசம் வருது. சரி 2 மாசம் கழிச்சு இப்போ முன்னாடி போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் வித்தியாசம் வருது. இப்படி இந்த வேரியேஷன் வந்து வரும்போது நம்மளால அதை கேட்க முடியாது கரெக்டா. இப்ப நான் வந்து இப்ப எனக்கு பிரச்சனைன்னு நான் சொல்லுவேன். எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்க மறந்துருப்பீங்க, திமுக ஆட்சியிலையும் இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு. திமுக ஆட்சியிலும் வந்தது இதே மாதிரின்னா வந்து எக்ஸ்ட்ரா கூடுதலா வருது பில் கட்டணும் அப்படின்னு சொல்லி வந்து திமுக பேரிலே வந்தது. அந்த மாதிரி ஒரு 2 மாசம் அந்த மாதிரி பேசினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை வந்து விட்டாங்க. நான் செக் பண்ணும்போது இப்ப அவங்கவுங்க செக் பண்ணும்போது இப்ப நான் செக் பண்ணும்போது இது ப்ராப்ளமா எனக்கு தெரியல. ஆனா சில பேர் சொல்றாங்க கூடுதலா 2000 ரூபாய் வந்திருக்கு, 1000 ரூபாய் வந்திருக்குன்றாங்க. அது நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆனா அந்த வீட்டுல பயன்பாட்டு எப்படின்றது நமக்கு தெரியாதுல்ல. இப்ப என் வீட்டுக்கு நான் பயன்படுறது எனக்கு தெரியும். அதிகபட்சம் ஆவரேஜா இவ்வளவுதான் வரும். இத்தனை பாயிண்ட் இருக்கு, இத்தனை பாயிண்ட் இத்தனை மணி நேரம் நம்ம யூஸ் பண்றது கொஞ்சம் முன்ன பின்னாடி வரலாம், அவ்வளவுதான். இல்ல சம்மர் சீசன், வின்டர் சீசனும் இருக்கு. வின்டர் சீசன் அதிகமா வந்து ஏசி தேவைப்படாது, அப்ப ஏசி போட மாட்டோம். அப்போ சோ இந்த மாதிரி வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. அது நம்ம எப்படி சொல்ல முடியும்? 3 சீசன் இருக்குல்ல, சம்மர் சீசன், வின்டர் சீசன், ரெயின் சீசன். இந்த 3 சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா சம்மர் சீசன்ல மட்டும்தான் கூடுதலா நம்ம பயன்படுத்துற மாதிரி வரும். ஏன்னா ஏசி ஓடுது. மற்ற சீசன்ல கம்மியாகும். ஒரு வருஷத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா 12 மாசத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எப்படி நம்ம கரெக்டா சொல்ல முடியும்? ஒருத்தர் வருது 2000 ரூபாய், ஒரு இடத்துல 5000 ரூபாய் வந்து சொன்னா அப்போ வேணா அவங்க வந்து அலர்ட் ஆகலாம். இவ்வளவு விஷயத்தை எங்க கூட பகிர்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப நன்றி. நன்றிப்பா. இதே மாதிரி நிறைய நேர்காணலை பார்க்க சிகப்பு நாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.